இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக கட்சி பெயர் சின்னம் கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி தரப்பில் ஆஜரான பின் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை அறிவிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட ஒரு சிவில் வழக்கு இன்று சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த முதல் விசாரணையின் பொழுது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள், இந்த வழக்கினுடைய பிளைண்ட் ஆகியவற்றை எங்களுக்கு இதுவரையில் வழங்கவில்லை. அதை வழங்கினால்தான் எங்களுடைய பதில் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று எங்கள் தரப்பில் நாங்கள் முறையிட்டோம். எனவே அந்த வழக்கை சிறிது நேரம் ஒத்திவைத்து வழக்கினுடைய ஆவணங்கள் மற்றும் அதனுடைய பிரமாண பத்திரம் ஆகியவற்றை எங்களுக்கு வழங்கினார்கள். அதற்கு பிறகு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை 9/3/2026 என்று ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறைந்தது எங்களுக்கு 2 வார அவகாசம் வேண்டும் என்று எங்கள் தரப்பில் சொன்னோம். காரணம், நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த பிரச்சனையை நீங்கள் ரிட் நீதிமன்றத்தில் பரிகாரம் தேட முடியாது, சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஏறக்குறைய 6 மாதங்கள் காத்திருந்து இப்பொழுது அந்த வழக்கை கடைசி நேரத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இது அவசர வழக்காக இதை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று எங்கள் தரப்பில் எடுத்து சொன்னோம். இதற்கு முன்பு 6 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.